என்னுடைய பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் வருகிற ஜனவரி 3, 4, 5 ஆகிய 3 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. 3ஆம் தேதி காலையில் மாநாடு துவங்குகிறது. 3ஆம் தேதி மாலை ஒரு 1 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்களும் அகில இந்திய தலைவர்கள், குறிப்பாக தோழர் பிரகாஷ் கரத் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் ஒரு இடதுசாரி மாற்றுக் கொள்கையை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பது என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு என்கிற அடிப்படையில் நாங்கள் தமிழகம் தழுவிய அளவில் பிரச்சாரத்தை மேற்கொள்வது, குறிப்பாக வட மாவட்டங்களில் வீடு வீடாக எங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து செல்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிய மோதல்கள், சாதிய அமைப்புகள் வலுவடைந்து வருகிற இந்த சூழ்நிலையில், சமூக கொடுமைகள் இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த சாதிய சமூக கொடுமைகளுக்கு முடிவு கட்ட சாதி மதங்களை கடந்து மக்கள்லாம் ஒன்றுபட்டு போராட முன்வர வேண்டும் என்கிற செய்தியை வீடு வீடாக எடுத்து செல்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வருகிற 20ஆம் தேதி கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து கைது பண்ணுறாங்க, படகுகளை பறிமுதல் பண்ணுறாங்க, பல லட்சம் ரூபா அபராதம் போடுறாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா மீனவர்களை மொட்டையடித்து அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு கேவலமாக செய்கிறாங்க. எனவே வருகிற 20ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இலங்கை அரசு இராணுவத்தை கண்டித்தும், இவ்வளவு நடந்த பிறகு கொஞ்சம் கூட சலனமில்லாமல் இருக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திரும்பிய பக்கமெல்லாம் பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அது நடக்காத நாளே கிடையாது, நடக்காத மணி நேரமே கிடையாது என்று சொல்கிற அளவுக்கு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே விரைவில் பாலியல் கொடுமைகளை எதிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதை வற்புறுத்தி மாநிலத்தில் ஒரு இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். விரைவில் அதுக்கான தேதிகள் மற்றதை தீர்மானிக்க இருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற சாம்சங் தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளிகள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்னன்னா, நாங்கள் வைத்திருக்கிற சங்கத்தை நீங்கள் அங்கீகரிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் ஸ்ட்ரைக்கே பண்ணுறாங்க. ஆனால் பாஜக தலைவர்கள் ஏதோ என்ன உசுப்பி விடுறாங்கன்னா, இது ஏதோ சிஐடி அங்கே தேவையில்லாமல் ஒரு போராட்டத்தை தூண்டி விடுவதை மாதிரியும், உடனடியாக அங்கே தொழில் அமைதி ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற தொழில் அமைதிக்கும் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் மோசமான கலாச்சாரத்தை உருவாக்குவது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள், இந்த என்ன சொல்வது, இரும்பு அதையெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுவது, ஸ்கிராப்பு வியாபாரம் பண்ணுறது, அங்கே ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறது, அங்கே தொழிலாளிகளை மிரட்டுறது, தொழிற்சங்க தலைவர்களே மிரட்டி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பணிய வைக்கிற போன்ற அராஜகமான செயல்களை செய்து கொண்டிருப்பது யாருன்னா பாஜக தலைவர்கள் தான். ஆனால் அவங்க எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நாங்கள் ஏதோ ஸ்ட்ரைக்கை உசுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் 60க்கு மேற்பட்ட தொழிற்சாலையில் சிஐடி சங்கம் இருக்குது. ஒரு இடத்துல கூட இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு நடக்கலை. இந்த ஒரு இடத்துல அந்த சாம்சங் நிர்வாகம், நாங்கள் வைக்கிற தொழிற்சங்கத்தை தான் நீங்கள் ஏற்கணும், நீங்கள் வைக்கிற தொழிற்சங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்கிறதுனால தான் தொழிலாளிலாம் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ அமைச்சர்கள் தலையிட்டிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லக்கூடிய பாஜகவுடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன்.